ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஜா ஃபேமிலி. இன்றைக்கி நாம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்ரு மெல்ட் ஆனதும் 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 6 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுடுதண்ணி சேர்க்கும்போது குக்கிங் டைம் நமக்கு சேவ் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பன்னீரை சேர்த்துடலாம். கால் கப் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த பன்னீர் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இறக்குற ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. பட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, புல்கா, நான், பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.